ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனாலும் சமைக்காமல் இருக்க முடியாதுல்ல. வெண்டைக்காய் பெரட்டினேன். அது எப்படி பெரட்டினேன்னு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்னு தான் எடுத்தேன். எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் நினச்சா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதை வந்து இதில் தேங்காய் இல்லாமல் தான் வச்சுருப்பேன். எல்லா கறியுமே நான் தேங்காய் இல்லாமல் தான் வைக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்து அதே மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வெண்டைக்காய், ஒரு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக நெத்திலி பொடி. வெண்டைக்காய் ஃபஸ்ட்டில் இந்த துப்பாள மீன் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிடுங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அப்படி வெண்டைக்காய் எவ்வளோயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு வெங்காயத்தையும் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு வெங்காயம் தான், ரொம்ப எடுக்கலை. ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம்னால கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருக்குது. வேறு ஒரு தக்காளியும் சின்னதாட்டு கட் பண்ணி வச்சுடுங்க. தக்காளியும் கட் பண்ணி வச்சு என்னெல்லாம் கட் பண்ணி பார்ப்போம். வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, நெத்திலி வந்து மிக்சியில் வச்சு அடித்து வச்சுருக்கிறேன். இன்னொரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. வச்சுட்டு வெண்டைக்காய் வறுத்துருவோம். ஃபஸ்ட்டில் வெண்டைக்காயை வறுத்து வச்சுட்டா நல்லாயிருக்கும். நூல் தெரியாத அளவுக்கு வறுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி குழு நூலாக தெரியும், அது தெரியாத அளவுக்கு வறுத்துருவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு அதை வந்து பிரட்டிடலாம். நல்லா நூல் வராத அளவுக்கு பிரண்டு வரட்டு. நம்ம அப்படியே அடுப்பில் இருக்கட்டது. அதுக்கப்புறமா அது ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு தள்ளி போட்டுருங்க. பேன் சூடான கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் அதெல்லாம் போட்டுடுங்க. கடுகு தாளிப்பும் நாங்கள் சொல்லுவோம், நீங்களும் அது மாதிரி போட்டுடுங்க. என்னதெல்லாம் போடணுமோ அது போட்டுடுங்க. அப்புறமா சூடாகிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுவிடுவோம். நான் அந்த மிளகாலாம் போடலை. மிளகாய் வந்து வெங்காயத்து கூட போடலான்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் கருவேப்பிலை மட்டும் தான் போட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறமா வெங்காயத்தை எடுத்து போட்டுவிடுங்க. வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாயில் சிவப்பு மிளகா மாதிரி பச்சை மிளகான்னு சொன்னீங்க, அது சிவப்பாட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டு வெங்காயம் வதங்கினால அதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை கொஞ்சம் பிரட்டிடுவோம். வெண்டைக்காயும் வந்துட்டுருக்கு. வெண்டைக்காய் நல்லா வேகட்டு, நூல் வராத அளவுக்கு வேகட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து இது வெண்டைக்காய் வந்து பிரட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் பிரட்டுறதுன்னா வெண்டைக்காய் சம்பல் அப்படின்னு. அதனால் நீங்களும் சொல்லிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க. அப்படின்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இன்னும் வதங்கிட்டு பொன்னிறமாக வந்துட்டு கொஞ்சம் நெத்திலி அடித்து வச்சுருந்ததை அது கூட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்குவோம். வதக்கி அப்புறமா கொஞ்சம் தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டாக்கி நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வேகணும். தக்காளியும் சேர்த்து நல்லா பிரட்டுங்க. நல்லா பிரட்டி நல்லா வெந்ததும் கொஞ்சமாக மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். மசாலா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் போட்டுடுங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 1/2 டீஸ்பூன் போதும். போட்டு நல்லா பிரட்டிடுங்க. நல்லா பிரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி அந்த மிளவெல்லாம் அப்போ தான் நல்லா வேகும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தக்காளி அந்த மிளகு எல்லாம் சேர்ந்தது கூட வேகட்டு. வெந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் தூக்கி அதில் பிரட்டி எடுக்க வேண்டியதுதான். வெண்டைக்காய் சம்பல் ரெடி. வெண்டைக்காய் பிரட்டுறதுன்னு சொல்லுவோம், வெண்டைக்காய் சம்பல்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வெண்டைக்காய் கூட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் நல்லா அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா, நூல் இல்லாமல் எவ்வளோ ஒத்தத்தையாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துடுங்க. 2 உப்பு போட்டு பிரட்டினா நல்லாயிருக்கும். சரி, இது சூப்பராக கிரேவி மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா. இனி இது கூட தட்டி பிரட்ட வேண்டியதுதான். நெத்திலி போடணும்னு கிடையாது. நெத்திலி போடணுன்னா போடலாம், இல்லாமல் நெத்திலி போடாமல் வைக்கலாம். வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெண்டைக்காய் உள்ளே தட்டியாச்சு. நல்லா பிரட்டுவோம். பிரட்டிட்டு அதில் மிளகு பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா உப்பு அதெல்லாம் பிடிக்கிது. உப்பு குறைவாக தான் போட்டிருந்தேன். 2 உப்பு போட்டுக்கிடுவோம். ஏன்னா உப்பு நெத்திலிலையும் உப்பு இருக்குங்களா. ஃபஸ்ட்டில் வெண்டைக்காய்க்கும் போட்டிருந்தேன், வெங்காயத்துக்கும் போட்டிருந்தேன். அதெல்லாம் குறைச்சி போட்டுக்கிடுவோம். உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா பிரட்டிடுவோம். சூப்பராக ஆகிட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக பிரண்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வெண்டைக்காய் மட்டுமே வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.